ஹங்கர் 13இன் மாஃபியா தி ஓல்ட் கண்ட்ரி ஒரு பாரம்பரிய கதையை மெருகூட்டும் நவீன தொழில்நுட்பங்களால் நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு குற்ற உலக அனுபவம். இந்த கேம் பிசியில் ஒரு கலைநயமிக்க விஷுவல் ஷோபீஸாகவே திகழ்கிறது. ஆரம்பமே ஒரு சுரங்கத்தில் மெல்லிய ஒளிக்கதிர்கள், நிழல்கள், திடீர் வெடிப்புகள் என ஒரு பயங்கர அனுபவத்தை தரும் வகையில் அமைந்துள்ளது. சற்று நேரத்திற்கு பிறகு நீங்கள் அரைப்பாதி ஓப்பன் வேர்ல்டாக வடிவமைக்கப்பட்ட இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்கிறீர்கள். அங்கு மலைச்சரிவுகள், பழமை வாய்ந்த கட்டிடங்கள், எங்கும் கலையும் கலாச்சாரமும் கலந்துவிட்டது போல உணர்வை தருகிறது. தோற்றத்தில் மாஃபியா தி ஓல்ட் கண்ட்ரி ஒரு சிருஷ்டியாகவே இருக்கிறது. என்பிசிக்கள், துப்பாக்கிச் சண்டைகள், என்சோவின் உருவப்பாவனைகள் இவை அனைத்தும் மிகவும் நன்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் இந்த அழகிய புறக்கணத்தில் சில பிழைகளும் உண்டு. குறிப்பாக கட்சீன்களுக்குள் புகும்போதும் அவற்றிலிருந்து வெளியே வரும்போதும் எஃப்பிஎஸ்ஸில் கடும் குளறுபடிகள். கட்சீன்ஸ் 30 எஃப்பிஎஸ்ஸில் ஓடுவதால் அந்த இடைவெளி மிகவும் கடுமையான ஸ்டட்டரை உண்டாக்குகிறது. கதையின் போது இது ஒரு முக்கியமான விஷயமாகவே தோன்றுகிறது, ஏனெனில் உணர்ச்சிகள் அடங்கிய அந்த தருணங்களில் அந்த சீரழிவுகள் அனுபவத்தை சேதப்படுத்துகின்றன. மேலும் சில நேரங்களில் காட்சி தோன்றாத பொருள்கள், கிராஃபிக்ஸ் அரிபாக்ஸ் அல்லது காட்சி பிழைகள், ரெண்டரிங் கோளாறுகள் ஆகின்றன. இதன் விளைவாக சில சண்டைகளின் போது எங்கு இருந்தது என்றே தெரியாத ஒரு பொருள் காட்சியில் ஒரு அசிங்கமான வடிவமாக தெரிகிறது. இது இமர்ஷனை முற்றிலும் அழிக்கக்கூடிய விஷயமாகிறது. இந்த கேம் ஒரு ஹை-எண்ட் பிசியில் மிகவும் நன்கு ஓடுகிறது. எங்கள் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிக் இன்டர் கோர் i9-1490KF RTX 5090 64 GB DDR5 போன்ற பீஸ்ட் ஹார்ட்வேர் கொண்டு சீரான 144 FPS ஆக ஓடியது. எனினும் எபிக் கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் உப்ஸ்கேலிங் இல்லாமல் 60 FPS ஆகவே வீழ்ச்சி ஏற்பட்டது. சில சமயங்களில் 50 FPS வரை போய்விட்டது. அதாவது இது மிகச் சிறிய ரிக்குகளுக்கு ஏற்றதல்ல. ஆனால் உப்ஸ்கேலிங் விருப்பங்கள் DLSS, FSR, XES அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் கிராஃபிக்ஸ் செட்டிங்குகள் ஆன்டி ஆலியசிங், ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஷேடோஸ், வியூ டிஸ்டன்ஸ், ஃபோலியேஜ் எல்லாம் ஃபைன் டியூன் செய்யக்கூடியவை. ஆனால் சில செட்டிங்குகளுக்கு லோ என்ற விருப்பமே இல்லாமல் நேரடியாக மீடியம் அல்லது ஹையிலிருந்து துவங்குகிறது. இது ஒரு சிக்கலான தேர்வாக இருக்கலாம் சிலருக்கு, ஏனெனில் எல்லா ரிக்குகளும் எப்பிக்கை சுமந்து செல்லாது. அனைத்தையும் மொத்தமாக பார்த்தால் மாஃபியா தி ஓல்ட் கண்ட்ரி ஒரு அழகான மின்னும் உலகத்தை காட்டும், சற்று தவறுகள் இருந்தாலும் மெய்மறக்கும் அனுபவமாக இருக்கிறது. இது அன்ரியல் என்ஜின் 4 ஆக இருந்தும் சமீபகால கேம்களில் பார்த்த ஆசெட் லோடிங் ஸ்டட்டர் அல்லது மெமரி ஸ்பைக்ஸ் போன்றவை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கட்சீன் டிரான்சிஷன் குளறுபடிகள், ரெண்டரிங் பிழைகள் போன்றவை தாமதமின்றி திருத்தப்பட வேண்டும். எனவே ஒரு மாஃபியா ரசிகனாகவோ ஒரு நவீன குற்ற நாவலான அனுபவத்தை விரும்புபவராகவோ மாஃபியா உங்களை ஈர்க்கும். ஆனால் இன்னும் சிறிது சமநிலைக்கேற்ப ஒரு பேட்ச் அப்டேட் வந்தால்தான் இது ஒரு கம்பீரத்துடன் நிறைவடைந்த புகழுக்குரிய பிரான்ச்சைஸின் அத்தியாயமாக முழுமையாகும்.